வணக்கம். நம்ம சனிக்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுலேயே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் வந்து வீக்காக தான் இருக்குது, சென்டிமெண்ட் வீக்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். சில செக்டர் மட்டும்தான், சில பங்குகள் வச்சு இன்றைக்கி நிஃப்டி ஏறி இருக்குது அப்படின்றதையும் பார்த்தோம். அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் வந்து 0.25 வந்து பேசிஸ் வந்து ரேட் கட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவே வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸபிளாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ரேட் கட் ஏன் பண்ணாங்க அப்படின்னு தெரியாத அளவுக்கு மார்க்கெட் ரேட் கட் பண்ணால் மார்க்கெட்டுக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும், அதனுடைய இது இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கட் ஆகும் அப்படின்ற ஒரு இது எக்கானமியில் பார்த்தாங்க. ஆனால் இப்போ மார்க்கெட் வந்து அதை எப்படி எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, ரேட் கட் பண்ணது மார்க்கெட்டோடைய ஏற்கனவே ரூபா வந்து வீக்கனாக இருக்குது டாலருக்கு அகேன்ஸ்டாக. ஸோ இன்னும் வந்து வீக்கனாகிறதுக்கான காரணத்தை வந்து ரிசர்வ் பேங்க் பண்ணியிருக்கு அப்படின்றத வந்து மார்க்கெட் வந்து இப்போ எடுத்துக்கிட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து மார்க்கெட் நல்ல ஒரு வீக்கெண்டாக இருந்து வீக்கெண்ட் மார்க்கெட்டை போய் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை க்ளோசிங் பார்த்தோம். திரும்ப இன்றைக்கி வந்து திரும்பவும் ஒரு வீக்கான மார்க்கெட்டை வந்து நம்ம நிஃப்டி வந்து இன்றைக்கி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 25,960 அப்படின்றது வந்து நிஃப்டியோட இன்றைக்கி க்ளோசிங். ஒரு பவுன்ஸ் பேக் பார்த்தோம் அப்படின்னா 25,892க்கு வந்து லோ போயிட்டு திரும்ப அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் அடிச்சு நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. எப்போல்லாம் அந்த 25,850 25,880 இந்த 25,850 25,900 அப்படின்றது எப்போல்லாம் அங்கே போதும் அதை வந்து நம்ம பவுன்ஸ் பேக் நிஃப்டி வந்து அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த வந்து நாளைக்கு உடச்சிட்டு கீழே இறங்கி 25,850 திரும்பவும் அங்கே ஒரு பிரேக் ஆச்சு அப்படின்னா ஃப்ரீ ஃப்ளோ உழுக ஆரம்பிக்கும் 25,750 இல்லை 760. ஸோ இது கண்டினியூட்டிவ் ஃபால் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 25,450 வரைக்கும் கூட வந்து நிஃப்டி வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக தெரியுது. ஸோ மார்க்கெட்டை வந்து பார்த்து கையாள வேண்டிய சூழ்நிலையில் மார்க்கெட் இருக்குது அப்படின்றது முக்கியமான விஷயம். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் எதிர்பார்க்காததெல்லாம் சில விஷயங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நடக்கலை அப்படின்றதையும் வந்து அது இம்பாக்டில் எடுத்திருக்கு. என்ன அதனுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னா, ரஷ்ய அதிபர் வந்து இந்தியா வந்தாங்க. ஸோ நிறைய அக்ரிமெண்ட் வந்து டீல்லாம் சைன் ஆகும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த நான் எதிர்பார்த்த அக்ரிமெண்ட்லாம் சைன் ஆகலை அப்படிங்கும்போது மார்க்கெட் இன்றைக்கி அதையும் வந்து இன்றைக்கி வந்து அடித்து உதச்சிருக்காங்க. அதுவும் ஒரு காரணம் இன்றைக்கி மார்க்கெட் இறங்குறதுக்கு. ஸோ மெயினாக வந்து அமெரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக வந்து இந்தியா செயல்படுறது வந்து பிடிக்காம இந்த அக்ரிமெண்ட் டீல் சைன் ஆகலையோ அப்படின்றது வந்து ஒரு விதமான ஒரு இது இருக்குது மார்க்கெட்டில். இன்றைக்கி அந்த இதையும் வந்து உடைச்சிருக்கு. என்ன அந்த அக்ரிமெண்ட் சைன் ஆகலை அப்படின்னா, எல்லோரும் வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருந்த S-400 இந்த மாதிரி டிஃபென்ஸ் டீல் வந்து இன்றைக்கி சைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு. ஆனால் ரஷ்யா அண்ட் இந்தியாவில் டிஃபென்ஸ் டீல் வந்து இந்த தடவை ரஷ்யா அதிபர் வந்து வரும்போது டீல் சைன் ஆகலை அப்படின்ற ஒரு நியூஸும் வந்து மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி இம்பேக்ட் பண்ணியிருக்கு. அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெல், HAL, மசகான் டாக், BDL இந்த மாதிரி டிஃபென்ஸ் செக்டரை சேர்ந்த அத்தனை பங்குகளும் இன்றைக்கி வந்து 4-6%, 7% விழுந்த பங்குகள் இன்றைக்கி ஏறலாம். இன்றைக்கி அது வந்து இன்றைக்கி மார்க்கெட்டை பெரிய லெவலில் நெக்ஸ்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அது பெரிய லெவலில் இம்பாக்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட HAL மட்டும் இன்றைக்கி 90 புள்ளிகள் இன்றைக்கி வந்து அதில் இறங்கியிருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 1,400 புள்ளிகள் வந்து இன்றைக்கி இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 1,500 புள்ளிகள் வச்சுக்கோங்க. ஓப்பன் வந்து 68,702, ஹை வந்து 68,735, லோ வந்து 67,027, கிட்டத்தட்ட 1,500 புள்ளிகள். இதில் வந்து இறங்கின புள்ளிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இண்டிகோ மட்டுமே ஒரு 250 புள்ளிகள் இன்றைக்கி வந்து இதில் வந்து இறக்கியிருக்காங்க. அதுக்கடுத்து HAL ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90 புள்ளிகள் கிட்ட இறக்கியிருக்காங்க. ஸோ அதுக்கு பிறகு மீதி எல்லா பங்குகளும் ஒரு 50 புள்ளிகள் இறக்கி இன்றைக்கி கிட்ட நெக்ஸ்ட் நிஃப்டியே 1,500 புள்ளிகள் இன்றைக்கி வந்து போட்டு காலி பண்ணிட்டாங்க. இன்றைக்கி இன்றைக்கி மார்க்கெட் விழுந்ததில் ரத்த கலையான மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, இன்றைக்கி அது மாதிரி இன்றைக்கி நடந்ததுக்கு நெக்ஸ்ட் நிஃப்டி முக்கியமான காரணம். இன்றைக்கி பார்க்கலாம் மார்க்கெட் வந்து எப்படி எப்படி இருக்க போகுது அப்படின்றத வருங்கால. நாளைக்கு மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 25,850 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா தொடர் சரிவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி 25,200க்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டுமே மார்க்கெட்டு மேல் நோக்கி நகரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஸோ இப்போ வந்து இந்த இன்பிட்வீன் கேப் வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு அன்சர்டனிட்டியை கொண்டு வந்திருக்குன்னு தான் சொல்லலாம். மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் சைடு போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை, நெகட்டிவ் சைடு போகிறது தான் அதிகமான வாய்ப்புகள் நிறைய தோணுது. பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை. அதே மாதிரி நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அட்வான்ஸ் 579 வெறும் இன்றைக்கி ஏரிய பங்குகள் பண்ணி பார்க்கும்போது 579 பங்கு மட்டும்தான் ஏறி இருக்குது. கிட்டத்தட்ட 2,600 பங்குகள் இன்றைக்கி இறக்கம் கண்ட பங்குகள் NSEயில். அதே மாதிரி 52 லோ பார்த்தீங்கன்னா 435 பங்கு 52 லோ, ஒரு 44 பங்கு மேலே 52 ஹை. கிட்டத்தட்ட இதுக்கும் அதுக்கும் வந்து சம்மந்தமே இல்லாமல் இருக்குது.
அதே மாதிரி அப்பர் சர்க்யூட் அடித்த பங்குகள் 72, லோவர் சர்க்யூட் அடித்த பங்குகள் 145. இது என்எஸ்சியில். ஸோ இந்த 50 வீக் லோ இவ்வளோ ஹெவியாக இருக்கிறதெல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ் சைன் காட்டுறது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. அதே மாதிரி பிஎஸ்சியில் பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்சி சென்செக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 610 புள்ளிகள் இன்றைக்கி இறங்கியிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் அட்வான்ஸ் வரை 843 பங்குகள் தான் பிஎஸ்சியில், டிக்ளைன்ஸ் வந்து 3460. ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பெரிய வீக்னஸ் தெரியுது. அதே மாதிரி 88 பங்குகள் தான் வந்து 50 ஹை, இதில் 527 பங்கு 50 லோ. ஸோ இதுவும் வந்து நமக்கு மார்க்கெட் சென்டிமெண்ட் ப்ராடர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் மார்க்கெட் விழுந்திருக்கிறத நமக்கு காமிக்குது. செக்டர் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரியாலிட்டி செக்டரில் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 4% விழுந்திருக்காங்க. எந்த இதுவுமே இது பேலன்ஸ் கிடையாது, போட்டு நான் அடித்து துவச்சி எடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்டேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் பெரிய அளவில் விழுந்திருந்தாங்க, ஷோபா விழுந்திருக்கு, லோதா விழுந்திருக்கு. எல்லா பங்குகளுமே விழுகாத பங்குகளே கிடையாது. கார்டேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் 5% விழுந்து, பிரஸ்டீஜ் 4%, டிஎல்எஃப் 4%, ஆனந்தராஜ் 4%. ஸோ கிட்டத்தட்ட நீ 4% கிட்ட ரியாலிட்டிஸ். அதே மாதிரி பிஎஸ்யூ வங்கி பங்கு இன்றைக்கி பெரிய அடி ஷார்ட்ஸ் கொளுத்திட்டாங்க இன்றைக்கி. அதே மாதிரி வங்கி பங்குல எந்த அளவுக்கு ஏற்றம் இருந்ததோ, நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் வீடியோவில் சொல்லியிருந்தேன் வங்கி பங்குல வீக்காக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த வங்கி பங்குல வீக்னஸ் இப்போ இந்த இதில் வந்து காமிச்சிருக்கு. அதே மாதிரி மீடியா. ஸோ எதுவும் வந்து கிட்டத்தட்ட எல்லா செக்டர் வைஸ் பார்த்தோம், எல்லா செக்டரும் இன்றைக்கி போட்டு துவச்சி எடுத்தாங்கன்னு சொல்லலாம். ஐடி மட்டும் இன்றைக்கி ஏதோ தப்பிச்ச ஒரு செக்டர்னு சொல்லலாம். அதில் வந்து டெக் மஹிந்திரா, விப்ரோ, HCL டெக், டிசிஎஸ் ஃப்ளாட், மீதி எல்லாமே வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட அதுவும் வந்து ஒரு விதமான ஒரு இதில் தான் பயத்தில் தான் முடிஞ்சிருக்கு. மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஐடி செக்டர். அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா சில முக்கிய பங்குகள் வந்து நம்ம வந்து மார்க்கெட் இறங்கினாலும் ஏறக்கூடிய பங்குகள் இருக்குது. அது மட்டும் அந்த விதமான பங்குகள் மட்டும் ஏறலாம். அது மாதிரி மார்க்கெட்டில் வந்து நியூஸ் இம்பேக்ட், அதாவது ஆர்டர் வாங்கின பங்குகள் அப்படின்னு வரும் இல்லையா, நியூஸ் இம்பேக்ட் பண்ணுற பங்குகள் இன்னும் ஏறலாம். அடுத்த ஒரு வாரத்துக்கு இதுதான் நடக்க போகுது. அதே மாதிரி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 4 பங்குகள் தான் இன்றைக்கி பெருசாக ஈட்டம் கொண்ட பங்குகள். 46 பங்குகள் இன்றைக்கி அடித்து துவச்சி எடுத்துட்டாங்க. இண்டிகோவில் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 23 பங்குகள் இன்றைக்கி இதில் வந்து இறக்கும். அது நெக்ஸ்ட் நிஃப்டியில் 250 புள்ளிகள் இறங்கியிருக்கு. அதே மாதிரி பெல் 16 புள்ளிகள், SBI 13 புள்ளிகள், பாரத் ஏர்டெல் 13 புள்ளிகள், பஜாஜ் ஃபைனான்ஸ் கிட்டத்தட்ட இந்த எல்லா பங்குகளுமே இன்னைக்கு இறக்கங்கண்ட பங்குகள். வெறும் 4 பங்குகள் மட்டும் தான் ரிலையன்ஸ், டெக் மஹிந்திரா, HCL டெக், விப்ரோ. ஸோ இந்த 4 பங்குகள் மட்டும் தான் இறக்கங்கண்ட பங்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா கண்ணீர் விடாத குறையாக தான் இருக்குது நெக்ஸ்ட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும். இண்டிகோ பார்த்தீங்கன்னா 278 புள்ளி நெக்ஸ்ட் நிஃப்டியில் இன்றைக்கி இறங்கியிருக்கு. அதே மாதிரி HCL பார்த்தீங்க அப்படின்னா 92 புள்ளிகள் இறங்கியிருக்கு. DLF 60 புள்ளிகள், வேதாந்தா 54 புள்ளிகள், டாடா பவர் 53, பவர் ஃபைனான்ஸ் 50 புள்ளிகள், டிவிஎஸ் லேப் 52 புள்ளிகள், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ரெக், விபி, வருண் பவர், அதானி பவர் கிட்டத்தட்ட எல்லாருமே சரிசமமாக இன்றைக்கி 40% 50% விழுந்த பங்குகள் இது எல்லாமே இன்றைக்கி. ஸோ அதனால் இன்றைக்கி கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 1500 புள்ளிகள் கிட்ட இன்றைக்கி இறங்கினதுக்கு இதுதான் காரணம். வெறும் ஸ்ரீ சிமெண்ட் மட்டும் 2 புள்ளி, அதுவும் ஸ்லைட்டாக அந்த ஏற்றம்னு சொல்ல முடியாது, ஃப்ளாட் தான் சொல்லணும், 0.23% ஏறி இருக்குது. இதுதான் வந்து நிஃப்டியோடைய நெக்ஸ்ட் நிஃப்டியோட நிலைமை. அதனால தான் நெக்ஸ்ட் நிஃப்டி போட்டு துவச்சி எடுத்துட்டாங்க. நம்ம எதிர்பார்த்த ட்ரேட் டீல் நடக்கலை அப்படின்னு சொல்லி, அதாவது ரஷ்யா வர்சஸ் டிஃபென்ஸ் டீல் நடக்கலைன்னு சொல்லாமல் மார்க்கெட் வந்து அன்சர்டனிட்டி வீக் தொடர ஆரம்பிச்சிருக்கு. அது இல்லாமல் நிறையா வந்து ஐபிஓஸ் வந்து கண்டினியூஸாக அந்த ஐபிஓஸோட மார்க்கெட்டோட அந்த ஃபண்டு வந்து மார்க்கெட்டில் வந்து புதுசாக ஃபண்டு வர முடியல. அதே மாதிரி இப்போ வந்து வெள்ளிக்கிழமைக்கு ஐசிஐசி ப்ரூடென்ஷியல் ஐபிஓ வந்து ஓப்பன் ஆக போகுது. அந்த ஐபிஓக்கான பணமும் வந்து மார்க்கெட்லேருந்து தான் எடுத்தாகணும். ஸோ ஆல்ரெடி ஃபிசிக்ஸ் வாலா, லென்ஸ் கார்டு, இந்த மாதிரி நிறையா வந்து இப்போ சமீபத்தில் வந்த ஐபிஓஸ் இருக்குது. ஸோ அந்த ஐபிஓஸ் எல்லாம் வந்து தொடர்ந்து மேலே ஏறினா மட்டும்தான் அந்த பங்குகளை விற்க முடியும். இல்லைன்னா எல்லாமே நஷ்டத்துக்கு விற்று தான் வந்து எல்லாருமே திரும்ப புது ஐபிஓ போவாங்க. நம்மளுடைய இதில் வந்து ஐபிஓ முகம் பெருசாக இருக்குது. அந்த ஐபிஓவாக நம்ம ரீட்டைல் பீப்புள் செல்லிங் இது வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்காங்க. நிறைய பங்குகளை விற்க வேண்டிய சூழ்நிலைகளில் இருக்காங்க. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் வந்து. அதுக்கடுத்து மார்க்கெட் இறங்குறதுக்கு ரூபாயோட வீழ்ச்சியும் ஒரு காரணம். இதெல்லாம் வந்து அதாவது ஏறதுக்கு 200 காரணம் இருந்தாலும் விழுகிறதுக்கு ஒரு காரணம் இருந்தால் போதும்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி விழுகிறதுக்கு 2-3 காரணம் ரூபாயை வச்சு மார்க்கெட் விழுந்துக்கிட்டே இருக்குது, அதுவும் விழுந்துகிட்டு இருக்குது. அது மாதிரி இந்த இப்போ வந்து மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக ஃபால். ஸோ அது மாதிரி எஃப்ஐஎஸ் பார்த்தோன்னா ஒரு மாதத்துக்கு எஃப்ஐஎஸ் நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து செல்லிங் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா எஃப்ஐஎஸ்க்கு வந்து அவங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்ல இந்தியன் கிறிஸ்மஸ், நியூ இயர் வருது. ஸோ அவங்களுக்கு லீவாக இருக்கும் முக்கால்வாசி. எஃப்ஐஎஸ் பொறுத்தவரை எல்லாம் ஹாலிடேவில் போயிருப்பாங்க. அதனால் அவங்க எஃப்ஐஎஸ் விற்கிறது கம்மியாக இருக்கும் தான் நம்ம ரீட்டைல் பீப்புள் விற்று தள்ளுறாங்க நம்மளுடைய மார்க்கெட்டில். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஸ்விக்கி 10,000 கோடி ரூபாய்க்கு வந்து அவங்களுடைய ஐபிஓவில் திரும்ப வந்து புதுசாக வந்து
பணம் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுவும் ஒரு மார்க்கெட் வந்து இம்பேக்ட் பண்ணும். ஸோ இது அதாவது அது வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனி இருந்தாலும் வந்து அவங்க ஐபிஓவில் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் அது அவங்க வந்து அந்த ஸ்விக்கியில் இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ரைட்ஸ் இஷ்யூ வந்து நீ வந்து பண்ணலாம் 10,000 கோடி இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அது செபியும் வந்து ஓகே பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியுது. அது வந்தாலும் திரும்ப 10,000 கோடி அந்த லாஸ் மேக்கிங் கம்பெனிக்கு திரும்ப நீ நல்லா பார்த்தீங்கன்னா லாஸ் மேக்கிங் கம்பெனி எடுத்து ரென்ஸ்காட்டு, ஃபிசிக்ஸ் வாலா, ஜொமேட்டோ, ஓலா எலக்ட்ரிக் இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் வந்து தேவையில்லை நம்ம அதாவது முக்கியமான கம்பெனியில் வர வேண்டிய பணத்தெல்லாம் வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனிக்குள்ள பணத்தை சக் பண்ணிட்டு வச்சிருக்கு. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து பூஸ்ட் ஆனாலும் பூஸ்ட் ஆக மாட்டேங்குது நம்ம நல்லா தெரியுது. இப்போ அதே மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஐபிஓலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து மார்க்கெட்டில் ஒரு 2-3 ஐபிஓ தேர்ன்ற மாதிரியே ஐபிஓ அந்த ஐபிஓக்கெல்லாம் பணம் வந்து உள்ளவே மாட்டிகிட்டு இருக்கிறனால வந்து பணம் வந்து வெளியில் வர மாட்டேங்குது. அதே மாதிரி மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நிஃப்டி 500 நீ இறங்கிய பொங்கல் எனக்கு இன்றைக்கி அதே மாதிரி கெயின்ஸ் டெக்னாலஜி போட்டு துவச்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு 50% மேலே விழுந்த பங்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதே மாதிரி இன்றைக்கி இண்டிகோ இன்னைக்கு போட்டு துவச்சிட்டாங்க 8.5%. அதேமாதிரி டாடா டெலிவரி 7%, மாமா எர்த் 6.25%, டேட்டா பேட்டர்ன்ஸ் 6.25%. ஸோ இதெல்லாம் டிஃபென்ஸ் பங்குகள். டேட்டா பேட்டர்ன்ஸ், பிடிஎல் பார்த்தீங்கன்னா ஒரு 6% இறங்கியிருக்கு. ரிலையன்ஸ் பவர் 6% இறங்கியிருக்கு. இன்ஜினியர்ஸ் இந்தியா 6% இறங்கியிருக்கு. ஃபர்டிலைசர் அண்ட் கெமிக்கல் சொல்லுவாங்க ஃபேக்ட்ரி 6% இறங்கியிருக்கு. அதே மாதிரி ஹட்கோ ஒரு 5% இருக்குது. பிஎல்எஸ் இன்டர்நேஷனல் அதே மாதிரி 5% இருக்குது. கார்ட்ரி ப்ராப்பர்ட்டி 5% இருக்குது. பூனாவால் ஃபின்கர் 5% இறங்கியிருக்கு. மசாகண்டாக் 5% இறங்கியிருக்கு. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் 5% இறங்கியிருக்கு. ஸோ இந்த மசாகண்டாக், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டிஃபென்ஸ் செக்டரை சேர்ந்த பங்குகள். நியூலாண்ட் லேபரேட்டரிஸ் 4.25% இருக்குது. குஜராத் ஜிஎம்டிசி அதே மாதிரி 4.25% இருக்குது. ப்ரெஸ்டீஜ் ப்ராப்பர்ட்டிஸ் 4.25%, வோடஃபோன் ஐடியா 4.25%, ஜூபிட்டர் வெகன் இது மாதிரி நிறைய பங்குகள் இன்றைக்கி வந்து இறக்கம் கண்ட பங்குகள். மார்க்கெட்டே வந்து இன்றைக்கி ரத்த கலரியாக இருந்ததுன்னு சொல்லலாம். மார்க்கெட்டில் அதே மாதிரி ப்ராஃபிட் புக்கிங் இன்றைக்கி நடந்திருக்க வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி எனக்கு ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா புதன்கிழமை அன்னைக்கு ஃபெடோட மீட் இருக்குது. அங்கே வந்து ஒரு 4% வந்து ரேட் கட் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு ஒரு வேளை மார்க்கெட் இறங்கிச்சுன்னா புதன்கிழமை அந்த ரேட் கட் வந்தது அப்படின்னு தெரியும் போது வியாழக்கிழமை மார்க்கெட் வந்து நம்ம பாசிட்டிவ் சைடு போட வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இப்போ இன்றைக்கி நாளைக்கு மார்க்கெட் வந்து வீக்கனாக இருந்ததுன்னா புதன்கிழமைக்கு வியாழக்கிழமைக்கு மார்க்கெட் பாசிட்டிவ் சைடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த அமெரிக்கா மார்க்கெட்டை இது பண்ணி ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட் ஃப்ரைடே க்ளோசிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5ஆம் தேதி க்ளோசிங் வந்து கிட்டத்தட்ட வந்து 152 புள்ளிகள் வந்து அதிகரித்து க்ளோஸ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி 26,186 மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. அந்த ஃப்ரைடேயோட ஹையை வந்து உடைச்சால் மட்டுமே மார்க்கெட் வந்து மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் வந்து மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குற 26,200 அப்படின்ற 180 இல்லை 180 to 200 தாண்டி க்ளோசிங் ஒரு 2-3 நாள் வச்சா மட்டுமே மார்க்கெட் பாசிட்டிவ் சைடு திரும்பக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது வரைக்கும் மார்க்கெட் வீக்கனாக தான் இருக்குது அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். அது வரைக்கும் மார்க்கெட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். முக்கியமான ஸ்டாக்ஸ்னா ஏதாவது வந்துன்னா ஸ்டாக்ஸ் இப்போதைக்கு பிக் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் பொறுத்திருந்து பிக் பண்ணலாம். பயம் வேண்டாம். மார்க்கெட் இறங்குறது ஒரு நல்ல ஒதுக்கு தான். நிறைய பங்குகள் வந்து சீப்பான ரேட்டு கிடைக்கும். நிறைய பங்குகள் கிட்டத்தட்ட 23-24 தான் ஐபிஓ வந்த பங்குகள்லாம். இப்போ ஐபிஓ ப்ரைஸை விட 10% கம்மியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது. நிறைய பங்குகள் நான் பார்த்த வரைக்கும் சில பங்குகள்லாம் 23-24 வந்த ஐபிஓ வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ரேட்டுக்கு இன்றைக்கி வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ரேட் இருக்குது. அதனால் மார்க்கெட்டை வந்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டாம். மார்க்கெட் எங்கேயோ பண்ணி நம்ம பங்குகள்லாம் இறங்கிடும். போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்கும் ரத்த கலரியாக தான் இருக்குது. உங்கள் போர்ட்ஃபோலியோ தான் கிடையாது, ஆங்கர் இன்வெஸ்டரோட போர்ட்ஃபோலியோவே ரத்த கலரியாக தான் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம். இது வந்து ஒரு மாதம் இல்லை 2 மாதம் இதனோட இது இருக்கும், இம்பேக்ட் இருக்கும். அடுத்து ஒரு 2-3 மாதத்தில் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ நல்லபடியாக திரும்பக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எவ்வளோ தூரத்துக்கு இப்போ நம்ம இறங்குறத பார்க்குறோமோ அவ்வளோ வேகத்தில் ஏறதையும் பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட்டுடைய பாசிட்டிவ் சைடு எப்படி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏறப்போகுதுன்றதை அதையும் பார்க்க தான் போகிறோம். வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி யாராவது வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் இந்த வாட்ஸ்அப்போட இது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.